Hello my dear students of grade 11. Welcome to Kavin English Learning Channel. Today we are going to study English Pupils book Unit 2. So please take your Pupils book with you. Let's start our lessons today. Our second unit is based on facing challenges. What do you mean by facing challenges? Challenges என்ன பிள்ளைகள்? ஒரு சவால்கள். சவால்களுக்கு எப்படி முகம் கொடுப்பது? Facing challenges. அதுதான் எங்களுடைய செகண்ட் யூனிட்டுடைய கருப்பொருளாக இருக்குது. So let's start our lessons today. Activity 1. Speaking activity. Look at the pictures. Work in pairs. What are the activities shown in these pictures? They have given you 5 pictures A, B, C, D, E. What you have to do is, you have to identify what are the activities shown in these pictures. இந்த picturesல தரப்பட்டிருக்கிறதுக்கு அது என்ன activity, என்ன sports activity என்றதை நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். So let's check what are the activities now. First one, A, white water rafting. White water rafting தான் அந்த முதலாவது படத்துல உங்களுக்கு தந்திருக்கிற activity. Second one, skydiving. Skydiving அதுதான் second one. Third one, surfing. Surfing என்று சொல்லுவோம். அந்த விளையாட்டுக்கு surfing என்று சொல்லுவோம். D வந்து parachuting. Parachuting என்ன நாங்க parachute-ல மேலால பறந்து கொண்டு போறது parachuting. E, pole vaulting. Pole vaulting அதாவது கோலூன்றி பாய்தல் மாதிரி ஒரு கேம் தான் pole vaulting. So have you all understood what are the activities shown in this picture? Okay, please write down these activities and as well as print out these pictures and paste in your exercise book. We have some activities to do with these pictures. Okay, activity 2, that is also based on activity 1, that is a vocabulary challenge. Copy the following phrase into your writing book. Match the phrases with the above pictures. உங்களுக்கு தந்திருக்கிற இந்த phrases நீங்க வந்து ஒவ்வொன்றா உங்களுடைய காப்பியில எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு water rafting ன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். A பிக்சர் Aல காட்டி இருக்குது வாட்டர் ராஃப்டிங், நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அது பிக்சர் Aல தந்திருக்குது. fall with gravity. fall with gravity என்னது? புவியீர்ப்பு விசையை வச்சுக்கொண்டு கீழே விழுது என்ன, அதாவது ஸ்கை டைவிங், அதுதான் fall with gravityக்கு சூட்டபிள். சோ நீங்க fall with gravity என்று போட்டுட்டு அதுக்கு என்ன லெட்டர் பிக்சர் வரும்ன்றதை நீங்க எழுத போறீங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டி என்று சொல்லிக்கல, அங்க தந்திருக்கிற எல்லா பிக்சர்ஸுமே உங்களுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸா தான் இருக்குது. So that is also you can write all the A to E numbers in your exercise book for outdoor activity. Team activity. What do you mean by team activity? குழுவாக இயங்கக்கூடிய ஆக்டிவிட்டி என்ன? white water rafting. அப்ப அதுக்கு நீங்க white water rafting போடலாம். Adventurous. எல்லாமே ஒரு adventures என்ன, கூடுதலாக ஒரு சவால் மிக்கதாக தான் இருக்குது, துணிச்சலான செயல். ஸ்கை டைவிங்கா இருக்கட்டும், வாட்டர் ராஃப்டிங்கா இருக்கட்டும், அப்படி பாராஷூட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே அட்வென்ச்சரஸுக்குள்ளதான் வரும். நீங்க என்னத்த அட்வென்ச்சரஸா ஃபீல் பண்றீங்களோ அந்த ஆக்டிவிட்டிக்குரிய லெட்டரை அதுல போடுங்க பக்கத்துல. ரைடிங் ஆன் வேவ்ஸ். ரைடிங் ஆன் வேவ்ஸ். வேவ்ஸ் என்ற அலைகள்ல நாங்க ரைட் பண்றது, அதுக்கு வந்து சர்ஃபிங் தான் உங்களுக்கு சரியானதா இருக்கும். போல் வால்டிங் ஏற்கனவே நாங்க அந்த பிக்சர்ல பாத்துறாங்க, போல் வால்டிங். நேச்சுரல் ஓ ஆர்டிபிஷியல் வேவ்ஸ், இயற்கையாகவோ அல்லது செயற்கையான அலைகளை உருவாக்கி விளையாடுறது, அது என்னது? அந்த ஆக்டிவிட்டி என்னது? ஒயிட் வாட்டர் ராஃப்டிங், அதுக்குள்ள வரும். 3 மேஜர் ஸ்டைல்ஸ். 3 ஸ்டைல்ஸ்ல பாராஷூட்டிங் உங்களுக்கு அது அடுத்தடுத்ததுல வரப்போகுது, எது வித்தியாசமானது வரப்போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாராஷூட்டிங் உங்களுக்கு தெரியும், அதை நீங்க போடுவீங்க. இன்ஃபிளட்டபிள் ராஃப்ட், அது வந்து உங்களுக்கு ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் தான் அதுக்கு வரப்போகுது.
அதாவது காற்றால் காற்றை அடிச்சு பெரிய படகாக்கி காற்றால ஒரு பலூன் மாதிரி காட்டு அடிப்பீங்க. இன்ஃபிளட்டபிள் காற்றால ஊதப்பட்ட ஒரு படகு, அதுதான் நீங்க ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்க்கு பயன்படுத்துறீங்க. சோ அது வேற. சேலஞ்சிங்ன்றது வந்து எல்லாமே சேலஞ்சிங்கான விளையாட்டு தான். இது உங்களுக்கு அது சேலஞ்சிங் பார்த்து அந்த லெட்டரை நீங்க இதுல போட போறீங்க. நீட் ஸ்பீட் அண்ட் பிளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு ஸ்பீடும் வேணும், பிளெக்சிபிலிட்டியும் வேணும், வளைஞ்சு கொடுக்கையும் வேணும். அப்ப அது போல் வால்டிங் கேம். அப்ப உங்களுக்கு அது தெரியும். சர்ஃப் போர்ட், அதுவும் உங்களுக்கு வழியா விளங்கும், வாட்டர் ராஃப்டிங்குள்ள வரும். பப்பியூலர்னா மிகவும் பிரசித்தி பெற்ற விளையாட்டு எதை நினைக்கிறீங்களோ நீங்க அதை போட போறீங்க. ஸ்கை டைவிங் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரஃப் வாட்டர் ஓ ஒயிட் வாட்டர், அதுவும் வந்து நீங்க இடத்துக்கு போடுவீங்க. என்னதுக்குள்ள வேற ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்குள்ள வேற. அண்ட் ஏர்கிராஃப்ட், அதுவும் ஜம்ப் ஹை அப் லேண்ட் சேஃப்லி, அதெல்லாம் எதுக்குள்ள வர போது உங்களுக்கு ஸ்கை டைவிங்குள்ள அல்லது வேற என்னதுக்குள்ள போடலாம். ஸ்கை டைவிங்குள்ள வரலாம் அல்லது நீங்க எதுக்குள்ள போடலாம் சொல்லி சொன்னா எக்ஸிட்டிங்னு சொல்லி சொன்னா எக்ஸிட்டிங்னா வெளியேறது. அதாவது ஸ்கை டைவிங்ல தான் நீங்க எக்ஸிட்டிங் அதை பார்ப்பீங்க, வெளியேறி போறது. அதாவது மேல ஆகாய விமானத்துல பிளேன்ல இருந்து நீங்க வெளியேறி பாஞ்சு பேராஷூட்டிங்ல இதுண்டுவீங்க. அப்ப அதுவும் உங்களுக்கு பறந்து கொண்டு வர்றது உங்களுக்கு அது வரும். So please write down these phrases and match the phrases with the above pictures and write down in your exercise book. Okay. Activity 3, reading or writing activity. Read the following text and answer the questions that follow. They have given you a text. Please read carefully and try to answer the questions given below. I have mentioned some unfamiliar words and the Tamil meaning for your easy reference. Okay, let's read the text now. Water rafting is an adventurous outdoor team activity. வாட்டர் ராஃப்டிங் என்ற கேம் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ், ஒரு துணிச்சலான செயல், அது ஒரு துணிகரமான செயல். அவுட்டோர் டீம் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் இன்டோர்னு சொல்லி கேம்ஸ் நாங்க ரெண்டா பிரிக்கலாம். இது வந்து ஒரு அவுட்டோர் டீம் ஆக்டிவிட்டி, குழுவாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு. It is done in white water or different degrees of rough water using an inflatable raft. இப்ப இது வந்து நாங்க இன்ஃபிளட்டபிள் ராஃப்ட் சொல்லி பாத்துனாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு காற்று ஊதப்பட்ட ஒரு படகு, அதன் மூலமாகத்தான் நாங்க இந்த கேம ஆக்டிவிட்டியை செய்யறோம். This sport is challenging and considered to be dangerous. அதாவது இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான சவாலான ஒரு விளையாட்டு. and considered to be dangerous, அதாவது ஆபத்தான ஒரு விளையாட்டாகவும் கருதப்படுது. if the necessary safety precautions are not followed. அதாவது precautions என்னது பிள்ளைகள்? சேஃப்டி precautions, பாதுகாப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்க மேற்கொள்ளாட்டா இந்த கேம் வந்து ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு விளையாட்டா தான் இந்த வாட்டர் ராஃப்டிங் கருதப்படுது. This has now become a popular sport. நாங்க ஏற்கனவே அந்த ஆக்டிவிட்டி 2ல பாத்தீங்க பாப்புலர் ஸ்போர்ட் தந்திருக்கு. சோ நீங்க அதுக்கு வாட்டர் ராஃப்டிங்க நீங்க மேட்ச் பண்ணி விடலாம். அது ஒரு மிகவும் பிரசித்தமான ஒரு விளையாட்டுன்னு சொல்றாங்க. However, it is necessary to minimize the impact of this sport on nature. அதாவது நாங்க எப்படி இருந்தாலும், அதாவது ஆபத்துகள் நிறைந்திருந்தாலும் அதை வந்து நாங்க மினிமைஸ் பண்ணி தாக்கத்தை நாங்கள் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது இந்த விளையாட்டு தாக்கத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கணும். There should be a leave no trace policy when engaging in rafting. நாங்க வந்தா அதுல போனதுக்கான எந்த தடயங்களும் இல்லாம நாங்க அந்த விளையாட்டு பாலிசி என்ன, லீவ் நோ ட்ரேஸ், நாங்க விளையாடினதுக்குரிய அடையாளமே இல்லாம இருக்கணும். The sportsmen should learn to dispose of waste properly, leave what they find in the wilderness, respect wildlife, keep fires small, etc. The sportsmen should learn to dispose of waste properly. அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாக்கள் வந்து
dispose waste கழிவுகளை வந்து சரியான முறையில அகற்றணும். Leave what they find in the wilderness. நாங்க அந்த வனாந்தரத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அத அங்கேயே நாங்க விட்டுறோம். Respect wildlife. Wildlife வனாந்தர லைஃபுக்கு wildlife காட்டு மிருகங்களுடைய வாழ்க்கையை நாங்க மதிச்சு நடக்கணும். Keep fire small. சின்னதாகத்தான் நாங்க நெருப்பு மூட்டணும் எக்ஸெட்ரா. இன்னும் பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு சொல்லி இருக்கு. So please note down this unfamiliar word and its Tamil meaning also for your easy reference. We will read the other paragraph also. There is another popular action sport called skydiving. நாங்க அதுவும் பாத்துறாங்க. அந்த ஸ்கை டைவிங் குரிய படம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்ப there is another popular action sport called skydiving. This is also known as parachuting. அது நாங்க parachuting ன்னு சொல்லலாம். நாங்க ரெண்டா பாத்துறாங்க. அதுல parachute போறது மாதிரி ஒன்று தனி படம் உண்டு, ஸ்கை டைவிங் குரியது ஒன்று பாத்துனாங்க. So this is also known as parachuting. Skydiving is done by jumping out of an aircraft and falling for as long as one safely can before opening the parachute. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கை டைவிங் அப்படி ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து நாங்க ஜம்ப் பண்ணி கீழே விளையாடல சேஃபா எங்களை பாராசூட்ல ஓபன் ஆகி நாங்க அப்படியே அதுல பறந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஸ்கை டைவிங்னு சொல்லுவோம். Once the sportsmen jump out of the aircraft, they fall freely with the aid of gravity. Aid of gravity என்ற புவியீர்ப்பு விசையின் துணையை கொண்டு அவங்க பாய்ந்தோட என்ன செய்வாங்க, fall freely அப்படியே விழுந்து அவங்க புவியீர்ப்பு விசையின் துணையோட தான் அதை செய்யக்கூடியதாக இருக்குது. The real challenge is to slow down the fall and reach the earth with the help of the parachute. இதுல சேலஞ்சான விஷயம் என்னன்னு சொன்னா, மெதுவாக தரையிறங்கும் போது அந்த புவியில கால் பதிக்கைக்குள்ள பாராசூட் உதவியோட எப்படி நாங்க ஸ்லோ டவுன் பண்ணி இறங்குறோம்ன்றதான் சேலஞ்ச் இதுல. This sport is practiced even during the 18th century and it is said that in 1797 André Jacques Garnerian jumped from a hot air balloon with a parachute. 18th centuryல வந்து ஆண்ட்ரே ஜாக்யூஸ் கர்னியன் அவர் வந்து இந்த ஹாட் ஏர் பலூனை வச்சு ஒரு பாராசூட் உதவியோட இறங்கினார்னு சொல்லியும் ஒரு கதை இருக்குதா. It was the first incident of truly modern skydiving. அதுதான் இந்த ஸ்கை டைவிங்கோட முதலாவது இன்சிடென்ட் சம்பவமாக குறிக்கப்படுதா. In the military, it is used as a backup safety mechanism for airmen. Backup safety mechanism அதாவது ஒரு பாதுகாப்புக்குரிய வழிமுறையாக ஏர்மென்ஸாக்கள் மிலிட்டரியில பயன்படுத்தினதாக கூறப்படுது. Many modern militaries use skydiving for troop deployment. ட்ரூப்போட படைப்பிரிவை தரை இறக்குவதற்காகத்தான் கூடுதலான மாடர்ன் மிலிட்டரிஸ் வந்து இந்த ஸ்கை டைவிங்க பயன்படுத்துறாங்க. While firefighters also parachute to reach remote sites so that they can be on the ground quickly. While firefighters வந்து இந்த காட்டு தீய வந்து கட்டுப்படுத்துற ஃபைட்டர்ஸ் ஆல்சோ பாராசூட்டால வந்து ரிமோட் சைட்ஸ் சொல்லி சொன்னா தொலைத்தளத்துல இறங்கக்கூடியதாக இருக்குதுதான் இந்த ஸ்கை டைவிங் உதவியோட சொல்றாங்க. At present, it is a well-known recreational sports. இது வந்து ஒரு ரீக்ரியேஷனல் பொழுதுபோக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகவும் இப்போது இந்த காலகட்டத்துல கருதப்படுகுதுன்னு சொல்லி இப்ப நாங்க பாக்குற இந்த பேராகிராஃப் வந்து ஸ்கை டைவிங் பற்றி தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. So please read this paragraph also very well and note down these unfamiliar words and its Tamil meaning for your easy reference. Let's continue reading the text. Okay. Surfing is done with the help of a surfboard. நாங்க சர்ஃபிங் கூடிய பிக்சர்ஸ் நிறைய பாத்துனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது கீழே உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். சர்ஃபிங் தான், சர்ஃப் போர்டோட உதவியோட தான் நாங்க சர்ஃபிங் செய்யலாம். This is an act of riding on a wave, especially a sea wave. அலைகள்ல ரைட் பண்றது, ஓடுறது தான் இந்த சர்ஃபிங்கோட விஷயமா இருக்குது.
This can be challenging when the waves become rough. கடுமையான அலை வரைக்குள்ள இந்த விளையாட்டு வந்து மிகவுமே ஒரு சவாலான விளையாட்டாக இருக்கு. There are 3 major styles of surfing. 3 விதமான surfing இருக்கு. This is done in natural waves as well as in artificial wave. Artificial waveலையும் இருக்கும், அதாவது செயற்கையான அலைகள்லையும் இருக்கும், natural wavesலையும் இந்த விளையாட்டு நாங்க விளையாடலாம். This sport has developed into a number of other types including skateboarding. Skateboarding தான் first pictureல நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். Wakeboarding second picture, skimboarding third picture and windsurfing that is the fourth picture you can see in my presentation among others. Skateboarding is popular among teenagers. இந்த skateboarding வந்து நீங்க பாத்தீங்கன்னா டீனேஜ் ஆக்கள், இளமாக்கள் டீனேஜர்ஸ் வந்து இந்த விளையாட்டுல கூட இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. This is an action sport which enables riding and performing tricks on the skateboard. This is an action sport which enables riding and performing tricks on the skateboard. இது வந்து இந்த கேம் skateboarding விளையாடுறபடியா அது வந்து ஒரு ஆக்ஷன் கேமா இருக்குது. ட்ரிக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம், எப்படி skateboardingல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இது எல்லாமே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. So please write down these unfamiliar words and its Tamil meaning for your easy reference. We will continue reading. Pole vaulting is a challenging sport. Pole vaulting ன்னு சொன்னா கோலுன்றி பாய்தல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விளையாட்டு that is also a very challenging சவாலான ஒரு விளையாட்டு. In this track and field event, the sportsman uses a long flexible pole as an aid to jump over a bar. ஒரு flexible-ஆன ஒரு pole உண்டு, ஒரு கம்பௌண்ட வச்சுதான் அவங்க ஜம்ப் பண்ணணும். அந்த பார் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலால பாயணும். Pole jumping competitions were known to the ancient Greeks, Cretans and Celts. The sportsman should have a speed of sprinter. அதாவது இது வந்து pole jumping competitions were known to the ancient Greeks. கிரீக்ஸ்லயும் Cretans and Celtsல அந்த இடங்கள்லயும் புராதன காலத்துல இருந்தே, பண்டைய காலத்துல இருந்தே இந்த போல் வால்ட் வந்து பழவழக்கத்துல இருந்திருக்குது. The sportsman should have a speed of sprinter. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடுற ஆக்களுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்பிரிண்டர்னு சொல்லி சொன்னா வேகமாக ஓடக்கூடிய தன்மை இருக்கணும். The flexibility of gymnast, அதாவது ஜிம்னாஸ்ட் தெரியும் உங்களுக்கு, எப்படி வளைஞ்சு கொடுப்பாங்க, அப்படி ஒரு flexibility அவங்களுக்கு இருக்கணுமா. And the vertical jump of a jumper, செங்குத்தாக பாயக்கூடிய ஒரு திறனும் அவங்களுக்கு இருக்கணும். This இத ஹைலைட் பண்ணிருக்காங்க. Needs courage to jump up in the free air with a pole. இதுக்கு ஒரு தைரியம் ஒன்று வேணும், கரேஜ் ஒன்று வேணும். பாஞ்சு அந்த ஃப்ரீ ஏர் போலோட பாயறதுக்கு ஒரு தைரியம் ஒன்று வேணும். The sportsman need not only to jump a considerable height but also to land correctly. இந்த விளையாட்டுல வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஓரளவுக்கான கணிசமான தூரத்தை அடையிறது மட்டும் இல்ல, லேண்ட் பண்ணணும், சரியாக கீழுக்கு வந்து முட்டுறதும் இந்த விளையாட்டோட ஒரு அங்கமாகத்தான் இருக்குது. This has been a full medal event at the Olympic Games since 1896 for men and since 2000 for women. Women's-க்கு வந்து 2000லயும் men வந்து 1896லயும் வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்குள்ள இந்த பால் வால்டிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக கருதப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. So please read the text carefully and try to note down the unfamiliar words and its Tamil meaning for your easy reference. So have you all understood this text, my dear students? Okay, now let's see the question part. Okay, now let's move to the question part. Question A. State whether the following statements are true or false. Now you are going to put true or false to the statements. Okay, first one. Water rafting is an outdoor sport. Yes, that is true. So you have to write true. Second one. Skydivers do not need parachutes to land.
That is a false statement because they need a parachute to land. Third one, surfing is not a challenging sport. Sorry, it's also false because surfing is a challenging sport. Surfing is done only in natural waves. That is also false because surfing is done in natural as well as artificial waves. Fifth one, pole vaulting is done by both men and women. Okay, that is also true statement, so you have to write true. Please write down these questions and answers in your exercise book. We will move to the next activity now. B. Answer the following questions. First one, how can water rafting be dangerous? How can water rafting be dangerous? It is dangerous because it is done on rough water. It is dangerous because it is done on rough water. Second one, what are the environment-friendly practices followed in water rafting? Leave no trace. First one, leave no trace. Leave what you find in the wilderness. Leave what you find in the wilderness. Dispose waste properly. Dispose waste properly. Third question, what is skydiving? What is skydiving? Skydiving is done by jumping out of an aircraft and falling for as long as one safely can before opening the parachute. You can find this answer in the text paragraph of skydiving. Okay, next question, fourth one. For which purposes is skydiving used? எதற்காக நாங்க skydiving பாவிக்கிறோம்? First one, military uses it as a safety mechanism, while firefighters use it to reach remote sites. We have already learned about this, so it is easy for you to write answer for these questions also. Fifth one, what are the type of surfing mentioned in the text? Surfing வகைகள் போட்டிருந்தவங்க skateboarding, wakeboarding, skimboarding and windsurfing. Okay. Sixth question, what are the abilities a pole vaulting sportsman should have to become successful? ஒரு pole vaulting sportsmanக்கு இருக்க வேண்டிய abilities என்ன? திறமைகள் என்ன இருக்கணும்? Speed of a sprinter, flexibility of gymnast, vertical jump of a jumper. We have already learned this in our passage. Okay. C. What do the following words refer to? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள், ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் போல்ட் லெட்டர்ஸ்ல உங்களுக்கு ஒரு வேர்டை குறிச்சு வச்சிருக்காங்க. திஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ராஃப்டிங் தான் சொல்லப்படுது. சோ திஸ் வாட்டர் ராஃப்டிங். இட் பேராகிராஃப் 2ல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்டா இருக்கு, ஒரு சம்பவம். Andrew Jacques Garnerin jumped out of a hot air balloon. That is the incident mentioned as it. This in paragraph 4, pole vaulting. If you go through the paragraph, you will find this answer. So please write down these answers in your exercise book. We will move to next activity also now. Part D question. Find similar words to the following from the text. Similar words and என்ன பிள்ளைகள்? Similar words and ஒத்த சொற்களை நீங்க டெக்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்க போறீங்க. Throw away and சொல்லி சொன்னா dispose of, throw away. Reduce, minimize. Help, aid. You can write like this. Try to find the answers of your own. Okay. E. Copy the following grid in your writing book and place the underlined words in the above text in the correct column. நாங்க வந்து நவுனா வரக்கூடியது, அட்ஜெக்டிவா வரக்கூடியது, வேர்பா வரக்கூடியது, அட்வர்பா வரக்கூடிய சொற்களை வந்து கண்டுபிடிச்சதுல போடணும். நவுன்ஸ் சொல்லி சொன்னா பெயர்ச்சொல், ஒலிம்பிக் கேம்ஸ், போல் வால்டிங், கிரீக்ஸ்ன்றதெல்லாம் நவுன்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் என்றா உங்களுக்கு தெரியும், ஒரு பெயர் சொல்ல வந்து வர்ணிக்கிறது வந்து என்னது? அட்ஜெக்டிவ். இன்ஃபிளட்டபிள், மாடர்ன் என்றதெல்லாம் அட்ஜெக்டிவ். verbs என்றா உங்களுக்கு தெரியும், வினை சொற்கள். engaging, minimize, become, learn இதெல்லாம் verbs.
Adverbs and describing the verb. Adan adverbs. Correctly, properly. You can find more and more nouns, adjectives, verbs and adverbs of your own, and please write down that also in your exercise book. Let's check question F and G. Write a suitable subtitle for each paragraph, and question G, give a suitable title to the text. நாங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட் வாசிச்சிருக்கோம் தானே, அந்த டெக்ஸ்டுக்கு வந்து சூட்டபிளான ஒரு டைட்டில் முதல்ல நாங்க வைப்போம். ஜிக்கு வந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன டைட்டில், அது வந்து எல்லாமே சேலஞ்சிங் ஸ்போர்ட்ஸ் பத்தினதா இருக்கிறபடியா we can give a title as challenging sports என்று போடலாம். அதே மாதிரி சப்டைட்டில் சொல்லி சொன்னா, அதாவது உப தலைப்பு இருக்கும், அதுல சப்டைட்டில் உப தலைப்புகள் நாங்க போட போறோம்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ராஃப்டிங் பற்றி தான் இருக்குது. சோ நாங்க வாட்டர் ராஃப்டிங் அதுக்கு சப்டைட்டில் வைக்கலாம். செகண்ட் பேராகிராஃப் ஸ்கை டைவிங், தேர்ட் பேராகிராஃப் சர்ஃபிங், ஃபோர்த் பேராகிராஃப் போல் வால்ட்டிங். So please write down these questions also in your exercise book. Okay, my dear students, hope you all enjoyed and understood today's lesson very well. So please write all the questions and answers in your exercise book and study well. I will meet you soon with an interesting lesson later. Bye.